கார்பரேட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்து தான் கார்பரேட்டுக்குள்ளே வரல. ஸோ அங்கேருந்தே ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நான் கார்பரேட் வந்தேன். கார்பரேட்லேருந்து ரிஸ்க் எடுத்து தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். நான் Tier 1ல் நான் 24-25 இயர்ஸ்லேயே எனக்கு 3.5 lakhs சேலரி பே பண்ணிட்டேன். பட் அதை வேண்டான்னு சொல்லிட்டு தான் டஃபஸ்ட் ஃபேஸ்க்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு கம்பெனி ஸ்டார்ட். ஒரு தனி தைரியம் வேணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஒரு பிக் ரிஸ்கில் வந்து இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணீங்க இந்த VXL ஆரம்பித்ததுக்கான ரீசன்? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே பாதி பேர் கம்பெனி விட்டு வெளியே போகிறதுக்கு ரீசன் அவங்களால ரெண்ட் கொடுக்க முடியாது, சேலரி கொடுக்க முடியாது, இதுக்கு டெட் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் டெட்ஸை கொடுக்க முடியாது. எடுத்த உடனே நான் வந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் போனேன். நீங்கள் யாருமே கிடையாது. தெருவுக்கு தெரு ஒரு 30-40 ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ஆண்டர்ப்ரனர் சொல்கிறது கூட எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு டேர்ம் தான். இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சேல்ஸா, ரெவன்யூ ஆப்ரேஷனா, இல்லைனா ஆட்டோமேஷன்? ஒரு மித்து இருக்கு. என்னன்னா கம்பெனியில் சேல்ஸ் வரலன்னா எல்லாருமே வந்து அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜியோ இல்லை ப்ராடக்ட்டோ இல்லை சாஃப்ட்வேர் மேலேயோ பிளேம் பண்றாங்க. கார்பரேட்ல இந்த ஒரு டேர்ம் அடிக்கடி கேட்டிருக்கேன், எம்ப்ளாயிஸ் எல்லாமே அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் ஆண்டர்ப்ரனர் இஸ் ஆல்சோ எம்ப்ளாயி, ஹை லெவல் எம்ப்ளாயி. நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஊர்ல இருக்க நம்ம ஜெயிச்சிட்டோம்னு ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம தோத்துட்டோம்னா போஸ்டர் வச்சு தான் ஒட்டுவோம். ஹலோ ஆல், நம்ம வழக்கமாக ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர் ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனர் மிஸ்டர் வெங்கடேஷ். ஸோ டைரெக்டாக நம்ம அவர்கிட்டயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இன். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து நீங்கள் சீரியல் ஆண்டர்ப்ரனர், உங்களோட பிஸ்னஸ் நிறைய, உங்களோட பிராண்ட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட பிராண்ட்ஸை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோட ஃபர்ஸ்ட் எடிடெக் பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் டெக்னாலஜி. தென் அதுக்கப்புறம் கனெக்ட் ஆக்சல், ஐஆர் ஆக்சல், இப்போ VXLனு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏஐ ஆட்டோமேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அது. ஸோ ஏஐயில் என்னெல்லாம் ஸ்கேல் பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்கேல் பண்ணி கொண்டு வர முடியும், ஸ்கேலபிலிட்டி, எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே டெக்னாலஜி வச்சு எப்படி இம்ப்ரவைஸ் பண்ண முடியுன்றது தான் இந்த VXLோட பிரதானமான ஒர்க்காகவே இருக்குது. ஆக்சஸ் டெக்னாலஜி வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் கோர்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுக்காம, எங்ககிட்ட நான் லைஃப்பில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். 10 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் 10,000 20,000 சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு திருப்பியுமே லைஃப்பில் நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷனுக்கு போகணும். நானுமே வந்து அட்லீஸ்ட் இப்போதுலேருந்து ஒரு ஐ ஓப்பனராக என்னை வேற ஒரு லைஃப்பில் கொண்டு போகணும்னா அதுக்கு ஆக்சஸ் டெக்னாலஜி அவங்கள ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி Tier 1 அண்ட் Tier 2 MNCஸில் பிளேஸ்மெண்ட் பண்ணி தருவோம். அதுவும் மினிமமே ஒரு 10 lakh சிட்டிஸில் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர் சார். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எஜுகேஷனை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது என்ன பண்ண போகிறோன்றது எப்பவுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறன்றது வந்து ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ். எங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஓப்பனிங்ஸ் வந்துடும். இந்த அப்டேட்டட் டெக் ஸ்டாக்ல கம்பெனிஸ்ல ஆக்சுவலாக வந்து டிமாண்ட் இருக்குது, ஆள் பற்றாக்குறை இருக்குது, கேப்பபிலிட்டி இல்லை. நம்ம பீப்புளுக்கு எப்படின்னா உள்ளேருந்து வெளியே வரும்போது நிறைய சாதிக்கணும், நிறைய பண்ணணும்னு ஐடியா இருக்கும். பட் டே பை டேல டியூ டு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸில் அந்த மோட்டிவேஷன் கீழே போயிடும். மோட்டிவேஷன் இல்லாமல் ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிடுவாங்க. டியூ டு ஃபேமிலி ரீசன்ஸ், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க எடுத்த பாத்துலேருந்து வேற ஒரு பாத்துக்கு டிவேட் ஆகி போயிடுவாங்க. ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ். ஏன்னா நான் அப்படி இருந்த ஒரு பர்சன், எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் நான் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கும் கொடுத்து நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம், நம்ம எங்கெல்லாம் அடி வாங்கணுமோ அதை மற்றவங்களும் அந்த இடத்த வந்து சீக்கிரமாக அங்கேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஆக்சஸ் டெக்னாலஜி. ஆக்சுவலாக உங்களை பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அவங்க ஒரு கம்பெனி வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சீரியல் ஆண்டர்ப்ரனர் எப்படி மல்டிபிள் கம்பெனி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியுது. பிகாஸ் உங்களோட பர்பஸ் பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அது மற்றவங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்ற உங்களோட அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால தான் உங்களால் இவ்வளோ விஷயத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கோரில் ஒர்க் பண்ணி அண்ட் தென் ஐடிக்குள்ளே வந்து இப்போ ஏஐயில் எம்டெக் வச்சுருக்கேன். என்னோட ஃபீல்டுக்கும் நான் இப்போ இருக்க பொசிஷனுக்கும் சுத்தம் கூட ஒரு கார்டியலே கிடையாது, ஒரு ரெலவன்சி இல்லை. ஆனால் என்னாலே அப்படி வர முடிஞ்சதுன்னா நல்ல பொட்டென்ஷியல், நல்ல டேலண்ட், நல்ல டெடிகேஷன் கொடுக்க முடிஞ்ச நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்களாலையும் இதுக்கு வர முடியும். பட் நம்ம சிஸ்டம் வந்து ப்ராப்பராக அவங்கள கைட் பண்ணாது. அண்ட் தென் எனக்கு ஆக்சஸ் எடுத்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னெல்லாம்
ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும். அது இன்னொரு கம்பெனியும் டெஃபினட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் என்னோட ஆப்ரேஷன் இந்த வே, அவங்களோட ஆப்ரேஷன் வேற ஒரு வேல இருக்கும். அவங்க கிட்ட ப்ராப்பர் சிஸ்டம் இருக்காது, ப்ராசஸ் இருக்காது, டெக்னாலஜி இருக்காது, சேல்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஆப்ரேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. பட் சேல்ஸ் டீம் கரெக்டாக இருக்காது. ரெவன்யூ மேக் பண்ண முடியும், பட் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு நாங்கள் என்டையர் ரெவன்யூ ஆப்ரேஷனே டேக் ஓவர் பண்ணி சிஆர்எம்ல ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபண்டிங் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அந்த ஒர்க்கை நாங்கள் பார்த்துக்கோம். நீங்கள் என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க இந்த விஎக்ஸ்எல் ஆரம்பித்ததுக்கான ரீசன்? விஎக்ஸ்எல் இப்போ எனி பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸோட ஓனருக்கு பயங்கர ஆம்பிஷன் இருக்கும். இது இங்கேருந்து எடுத்தால் இது இவ்வளோ தூரம் ஸ்கேல் ஆகி போகும், இவ்வளோ ரெவன்யூ வரும்ன்ட்டு. பட் கூட இருக்க டீம், அந்த டீம் வந்து ஓனர்ஸோட க்ளோனாக இருக்க மாட்டாங்க. they will work only for salary. அவரோட ஆம்பிஷனை மேலே கொண்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஓனரோட கனெக்டே இருக்காது. அவரோட ஃபீலிங்ஸ் புரியாது, அவரோட ஆம்பிஷன் என்ன, அவர் என்ன கோ த்ரூ பண்ணுறாரு. இங்கே இருக்க எல்லா பிஸ்னஸ் பர்சனுமே கண்டிப்பாக ஒரு பெரிய டெட்டில் போய் மாட்டியிருப்பாங்க ஒரு பாயிண்டில். அதுக்கப்புறம் ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் ஆர் பை ஃபார்ச்சூன் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவாங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ண எந்த பிஸ்னஸ் பர்சனும் எடுத்த உடனே நான் வந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் போனேன்னு நீங்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு டெட் ஃபாலுக்கு வந்துருவாங்க. அந்த டெட் ஃபால்லேருந்து மேலே கொண்டு போகிறது ஓனர்கிட்ட மட்டும் இல்லை, என்டையர் டீம் கிட்டேயும் இருக்கு. அந்த டீம் ப்ராப்பராக இருக்கணும். அந்த டீம் தான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. அந்த டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், தென் ப்ராசஸ், தென் சிஸ்டம், ஆக்சுவலாக க்ரோத் பின்னாடியே வந்து. நான் உங்களை மீட் பண்ண போகிறேன்னொடனே எனக்கு மக்களுக்கு வேல்யூவாக இருக்கணுன்றதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு வந்து இப்போ நீங்கள் விஎக்ஸ்எல்லை பற்றி நீங்கள் இப்போது ஒரு வாரத்தில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? விஎக்ஸ்எல் ஒரு ரெவன்யூ ஸ்கேல் பண்ணுற ஜெனரேட்டிவ் இன்ஜின். அது இப்போது உங்களோட டஃபஸ்ட் ஃபேஸ், நீங்கள் உங்கள் விஎக்ஸ்எல்லை பில்ட் பண்ணும்போது டஃபஸ்ட் ஃபேஸ்னால் என்ன சொல்லுங்கள்? என்னோட டஃபஸ்ட் ஃபேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், நான் அதை ஸ்கேல் பண்ணணும்னு பிளான் பண்ணல. எனக்கு நிறைய மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைச்சும் அது எல்லாமே நான் வந்து வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். என்னோட டீமில் இருக்கவங்களே அதை வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன் நம்மளால மானிட்டைஸ் பண்ண முடியுமே, பட் எனக்கு வந்து என்னோட கோர் எத்திக்ஸில் நான் ஸ்ட்ராங்காக இதுதான் பிரின்சிபல், இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், மணிக்காக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மணியை நாங்கள் லாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வர வேண்டிய ப்ராஃபிட்டை நிறைய விட்டுருக்கோம். அது இருந்திருந்தால் இன்னும் பெருசாக க்ரோ ஆகிருப்போம். பட் எங்களோட பிரின்சிபல் மாதிரி வேற ஒரு பிஸ்னஸில் இருந்திருக்கும். அட்லாஸ்ட் இது மணிக்காக மட்டுமே பண்ணுற பிஸ்னஸ் இல்லை. இப்போ நீங்கள் இதை சொல்லும் போது இதெல்லாம் தான் இருக்குன்னா ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணுன்ற மாதிரி தோணிருக்கும்ல, அந்த மொமெண்ட் எப்படி ஹேண்டில்? இல்லை, கிவ் அப் பண்ணுறோம்னு தோணுச்சுனாலே என்கிட்ட இருக்கிற டீம் தான். நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 26-25 அந்த பீரியடில் தான் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னை விட யங்கர் பீப்புளும் என்னை நம்பி கம்பெனிக்குள்ளே வந்தாங்க, என்னோட எல்டர் பீப்புளும் என்னை நம்பி கம்பெனிக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க இன்னுமே என் கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தாட் தான் இருக்கும், எப்படியும் வெங்கட் வந்து கீழே போக மாட்டான், நம்மளையும் கீழே விட மாட்டான்ட்டு. அந்த தாட் ப்ராசஸ் பிரெயினில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் தான் கிவ் அப் பண்ண விடாமல் கொண்டு வந்து இப்போ கிவ் அப் பண்ணுன்ற அந்த ஆப்ஷனே இல்லை எங்கள் பக்கெட் லிஸ்ட்டில். அதாவது ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூட்னா நெவர் கிவ் அப். அந்த நெவர் கிவ் அப்க்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வேணும். அந்த ரீசன் வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் மணி தான் மோட்டிவேஷன். இன்றைக்கி நல்ல மணி வந்துகிட்டே இருந்தால் நாளைக்கு வந்து அது மேலே மோட்டிவேஷன், சின்சியரிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கே வந்து பூஸ்டப் ஆகிடுவோம். நான் அப்படி ஒரு ஜாபில் இருந்தேன். நான் Tier 1ல் நான் 24-25 இயர்ஸ்லேயே எனக்கு 3.5 lakhs சேலரி பே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை வேண்டான்னு சொல்லிட்டு தான் டஃபஸ்ட் ஃபேஸ்க்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு தனி தைரியம் வேணும் சார். ரொம்ப தைரியம். நமக்கு வந்து ஒரு மந்த் எண்டானா, அதுவும் நமக்கு கார்பரேட்டில் மந்த் எண்ட்லேயே சேலரி கிரெடிட் ஆகிடும். அதுவும் 3.5 lakh சேலரின்றது ஒரு சிட்டியில் நல்ல ஒரு சேலரி. அதை விட்டுட்டு நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஒரு பிக் ரிஸ்க்குள்ளே வந்து இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்கன்றது வந்து ரியலி இல்லை. அந்த ஃபியர் தான். இப்போ நம்ம அப்படி இருந்துட்டு சடனாக ஒரு ஃபால் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. இவனுக்கு என்ன போச்சு, ஒழுங்காக சேலரி வாங்கிட்டு இருந்தான், அங்கேயே இருக்க வேண்டியதானே. நான் கார்பரேட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்து தான் கார்பரேட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ அங்கேருந்தே ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நான் கார்பரேட் வந்தேன். கார்பரேட்லேருந்து ரிஸ்க் எடுத்து தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ரிஸ்க் எடுக்க ரொம்ப பிடிக்கும், பட் கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுப்பேன். சூப்பர் சார். இந்த வார்த்தை நான் ஒரு பெரிய பில்லியனர் சொல்லியே கேட்டேன். இப்போ நீங்களுமே சொல்கிறீங்க கால்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், எல்லா ஆண்டர்ப்ரனருமே ஃபாலோ பண்ண வேண்டியது ஆக்சுவலாக. இப்போ அதாவது என்னென்னா, நீங்கள் பண்ணதுலேயே ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக், ஒரு மிஸ்டேக், இந்த மிஸ்டேக்கால் எனக்கு வந்து பெரிய லெசன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? பெரிய லெசன்னா நான் பீப்புளை ஆக்சுவலாக ட்ரஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து கன்னிங் நேச்சர் இருக்காது. நான் பிளைண்டாகவே எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுவேன். எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி வந்து பிளைண்ட் ட்ரஸ்ட் வந்து பீப்புள் மேலே வைக்கக்கூடாது. இப்போ பிக்கெஸ்ட்டு அதுக்கு ப்ரைஸ் பே பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நிறைய பே பண்ணுவோம், பே பண்ணிகிட்டே இருப்போம்.
ஏன்னா அது வந்து நம்மளுக்கு மணியில் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம எமோஷன்ஸ்லையும் சேர்ந்து ப்ளே பண்ணும். இப்போ என்னன்னா ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட், இதால் உங்களால் இப்போ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அது என்ன மைண்ட் ஷிஃப்ட்? ஆக்சுவலாக காலேஜுக்கு ஒழுங்காக போகாமல் ஏதோ ஒரு மார்க் வாங்கி எப்படியோ இருந்து எங்கேருந்தோ ஒரு நல்ல சேலரிக்கு என்னை கொண்டு வந்து வச்சது வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரி. இதுக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு ஒரு 2-3 பேர் கைட் பண்ணாங்க. இந்த கைடன்ஸ் வந்து நம்ம பீப்புள் எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா நம்ம ஏன் இன்னொருத்தங்க கிட்ட எப்போவுமே கீழே இருக்கணும்? இங்கே அதுதான ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம டீமுக்கு நம்ம பீப்புளுக்கு யாரை கேட்டாலும், நல்லா படிக்கிற பீப்புள் யாரை கேட்டாலும் எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. கரெக்ட், எங்கள் அப்பா 8th, எங்கள் அம்மா 10th, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களால நம்மளுக்கு எப்படி கைட் பண்ண முடியும்? அப்போ இந்த கைடன்ஸை யார் தான் கொடுக்க போகிறாங்க? எல்லாருமே மணி பின்னாடியே போயிட்டு எல்லாருமே ரோல்ஸ் ராய்ஸில் போகணும், லம்போர்கினியில் போகணும், அவங்க லைஃபே பார்த்துட்டு இருந்தா யாராவது திரும்பி கம்யூனிட்டிக்கு சின்னதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்ல. ஐ திங்க் இந்த ஒரு ஹார்ட்காகவே நீங்கள் இன்னும் நல்லா க்ரோ ஆகணுன்றது என்னோட விஷஸ். பிகாஸ் கடவுள் கிட்ட தான். ஏன்னா உங்கள் பர்பஸ் வந்து நான் ரொம்ப ட்ரூவாக பார்க்குறேன். ஏன்னா இங்கே எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம மணி மேக் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து இன்னொருத்தரோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஹார்ட் வந்து அது இல்லை, எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு டோபமைன் நீட் தான். மணியில் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு ஆல்கஹாலில் இருக்கும். எனக்கு மற்றவங்க ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகும். ஓகே, சூப்பர். எனக்கு ஒருத்தர் ஃபோன், ப்ரோ எனக்கு இப்போ 15 lakhs ஜாப் கிடச்சிச்சு, நாளைக்கு வந்து பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வைக்கும் போதே, இருங்க ப்ரோ அம்மா கிட்ட கொடுக்குற அப்பா, அந்த வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ மணி இருந்தாலும் அந்த பிளெஸிங்ஸும் கிடைக்காது. இதுதான் வந்து ஒரு எனக்கான ஹாப்பினஸ். அவர்கிட்ட எனக்கு மணி கிடைக்குது, அதெல்லாம் செகண்டரி. அதுக்கு முன்னாடி அந்த வேர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட். நம்ம இதையே மாற்றி பண்ணோன்னா 5 லட்ச ரூபா சிஆர்எம் 50 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறான், நம்மளுக்கும் ஆப்ஷன் இல்லை, இவங்ககிட்ட வாங்கி தான் ஆகணும், வெளியே போனாலும் நம்ம ப்ராடக்ட் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு காசு கொடுக்குற மணி நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ கம்பெனிஸ் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சேல்ஸா, ரெவன்யூ ஆப்ரேஷனா, இல்லைனா ஆட்டோமேஷனா? இது வந்து என்னன்னா கம்பெனிஸில் வந்து ஒரு ஒரு மித்து இருக்குது. என்னன்னா கம்பெனியில் சேல்ஸ் வரலன்னா எல்லாருமே வந்து அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியோ இல்லை ப்ராடக்ட்டோ இல்லை சாஃப்ட்வேர் மேலேயோ அது மேலே குறைக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலாக கம்பெனியோட பிளட் லைனே வந்து சேல்ஸ் தான். சேல்ஸ் டீம் ப்ராப்பராக இருந்தால் போதும். இப்போ இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒரு அமைச்சர் கிட்ட கொண்டு போய் ஒரு புகாட்டி வேரான் கொடுத்தா அவங்களால காரை ஸ்பீடாக ஓட்ட முடியாது. இட்ஸ் நாட் அபவுட் த சிஸ்டம், இட்ஸ் த பீப்புள் who is sitting behind the steering wheel. அதனால் இது சிஸ்டம்னால வர ப்ராப்ளம் இல்லை, இது பியூராகவே டீம்னால வர ப்ராப்ளம். டீமுக்கு சிஸ்டம் ப்ராப்பராக சிஸ்டம் நிறைய இருக்குது மார்க்கெட்டில், சிஸ்டம் வாங்கி உள்ளே வச்சுக்கலாம். இன்ஃபோ எல்லா டெக்னாலஜியும் வெளியே இருக்குது, பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கான பீப்புள் வேணும். கம்பெனிக்கு கண்டிப்பாக க்ரோத் கொண்டு வரணும்னு நினைக்கிற சேல்ஸ் டீம் வேணும். தே ஷுட் நாட் ஒர்க் ஒன்லி ஃபார் இன்சென்டிவ் ஆர் மணி. கம்பெனி நிஜமாக நம்மளால் க்ரோ ஆகணும்னு அவங்க வந்து அந்த சேலரிக்காக ட்ரூவாக ஒர்க் பண்ணணும். இது ஃபெயிலியர் ஆகுது. இது ஃபெயிலியராக போய் நிறைய நல்ல எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட்ஸே வந்து ஒரு 5-6 crores ரெவன்யூ பண்ண வேண்டிய பிராண்ட்ஸ் இப்போ வந்து 80 lakhs 90 lakhs தான் ரெவன்யூவே ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஈவன் தோ தேர் ஹேவிங் 15-16 branches, ஒரு 400-500 எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் அவங்க என்கிட்ட வந்து கேட்குறது, என்னோட சேல்ஸ் டீம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சிஆர்எம் ப்ளேம் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு சிஆர்எம் பண்ணி கொடுங்க, அது எவ்வளோ லேக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு நான் க்ரோர்ஸில் சிஆர்எம் பண்ணி கொடுத்தா கூட நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது, அதனால் நான் சிஆர்எம் பண்ணி தர மாட்டேன். அவங்க என்கிட்ட கேட்குறது இதில் ஏஐ வேணும், அதில் ஏஐ மட்டும் வச்சு எந்த கம்பெனியும் க்ரோ ஆகாது. சேல்ஸ் டீம் கரெக்டாக இருக்கும். ஸோ ரெவன்யூ ஆப்ரேஷன், சேல்ஸ் டீம் இது ரெண்டும் ப்ராப்பராக இருந்தால் ஆட்டோமேஷனாக நம்ம எப்போ வேணா கொண்டு வந்துக்கலாம். ஆட்டோமேஷன் இருக்கிறத இம்ப்ரூவ் தான் பண்ணும், பட் இருக்கணும்ல ஏதோ ஒன்று. இப்போ நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்க டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியும் அவங்க ஸ்கேல் பண்ண ரெவன்யூ வந்து ஸ்கேல் பண்ண முடியல, அதில் அவங்க ஃபெயில் ஆகுறாங்க. அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன கொஸ்டினும் இதுவும் சேம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் டூல்ஸ் புதுசாக வாங்குறதுனால எதுவும் மாறாது. இப்போ நீங்களும் ChatGPT யூஸ் பண்ணுவீங்க, நானும் ChatGPT யூஸ் பண்ணுவேன், மற்றவங்களும் அதே தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களோட பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணலான்னு அதிகமாக யோசிப்பீங்க. நான் யூஸ் பண்ணுறது நான் எப்படி என் பிஸ்னஸை க்ரோ பண்ணலான்னு யோசிப்பேன். அவர் யூஸ் பண்ணும்போது அதை வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவார். இங்கே டூல் சேம் தான், அதை ஒர்க் பண்ணுற பீப்புள் தான் டிஃபர் ஆகுறாங்க. ஒர்க் பண்ணுற பீப்புள் சேல்ஸ்க்காக ஒர்க் பண்ணாங்கன்னா டூலே இல்லாமல் கூட கம்பெனி மேலே வரும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இப்போது இந்த ஏஐ வந்து பிஸ்னஸோட கம்ப்ளீட்டோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் செல் ஆகிறதையும் இது ஆப்ரேட் ஆகிறதையும் ஏஐயோட இம்பேக்ட் பற்றி. சூப்பர், இது நல்ல கொஷின். இப்போது 40 பேர் செய்கிற வேலையை, அதாவது செய்ய முடிகிற வேலை அந்த 40 பேர் செய்கிறது கிடையாது, அவங்க செய்யலைன்றதை சொல்கிறதே இந்த ஏஐ தான். அந்த 40 பீப்புளோட கேப்பபிலிட்டி
நம்மளுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. பட் ஏஐ வந்த உடனே இந்த 40 பேரும் அவங்களோட ஒர்க்கே பார்க்கல, அவங்க ஒரு 15-16 பீப்புளுக்கான அவுட்புட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் அது கொடுக்குது. ஏஐ வந்து இங்கே யாரும் ரீப்ளேஸ் பண்ணாது. அவங்க அந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்மளோட எஃபிஷியன்சியும் ப்ரொடக்டிவிட்டியும் அனலைஸ் பண்ணி பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஒரு ஃபவுண்டர்ஸ்குள்ளே இருக்குது அபவுட் ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ பற்றினா அது என்னது? ஓகே. ஸோ ஏஐ டெக்னாலஜி உள்ளே வந்துருச்சுன்னா சிஸ்டம் வந்து ப்ரொடக்டிவ் ஆகிடும். ஆட்டோமேஷன் உள்ளே வந்துருச்சுன்னா ப்ராப்பராக ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. பட் இது ரெண்டுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுற மேனேஜர்ஸ், அப்புறம் நீங்கள் இறங்கி அந்த டீமை இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா டூல் எதுவுமே தேவையில்லை. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த டூலுமே தேவைப்படல. ஒரு எக்ஸல் ஷீட் மட்டும் வச்சு மந்த்லி ஒரு 60-70 lakhs ரெவன்யூ டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன். வெறும் எக்ஸல் ஷீட். இப்போயுமே என்னோட கம்பெனியில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சஸ் டெக்னாலஜி. அதில் இருக்க சேல்ஸ் டீம் வந்து 8 பேர் தான். அவங்க மேக் பண்ணுற ரெவன்யூ வந்து 2 crores per month. இந்த ரெவன்யூவை நீங்கள் வந்து 60 people வச்சு மேக் பண்ண முடியும், 100 people வச்சு மேக் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? மேன் பவரை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். இது பேர் லீன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். லீன் மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரணும். அப்புறம் பீப்புளை நீங்கள் எவ்வளோ வேணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு வரலாம். நான் 2 crores என்னால் 8 people வச்சு பண்ண முடியுதுன்னா நான் இப்போ ஒரு 20 people கொண்டு வந்தால் நான் அதை 4 to 4.5 crores தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதே 20 people வச்சு 2 crores நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இதே தான் நான் மற்ற பிஸ்னஸ்க்குமே சொல்லுவேன். இந்த சேல்ஸ் டீம் தப்பாக இருக்குது, இந்த ஆப்ரேஷன்ஸ் டீம் தப்பாக இருக்குது, உங்கள் அட்மின்ல இவ்வளோ பேர் தேவையே இல்லை. லீன் மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே பாதி பேர் கம்பெனி விட்டு வெளியே போகிறதுக்கு ரீசன் அவங்களால ரெண்ட் கொடுக்க முடியாது, சேலரி கொடுக்க முடியாது. இதுக்கு டெட் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் டெட்ஸை கொடுக்க முடியாது, தேவையில்லாமல் ப்ரெஷருக்குள்ளே போவாங்க. எங்கேருந்தாவது ரெவன்யூ வந்துரும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவெல்லாம் வராது. நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சேலரிக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம மட்டும் தான் கம்பெனி நடத்தணும்னு ஒர்க் பண்ணுவோம். இப்போ விஎக்ஸ்எல் வந்து ஒரு விஷயத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டிப்பிக்கல் சாஃப்ட்வேரா இல்லைன்னா கன்சல்டிங் ஃபார்மா? விஎக்ஸ்எல் வந்து இட்ஸ் அ ஃபார்ம். உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமாலும் நான் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு பேசிட்டு தான் அந்த சாஃப்ட்வேரை நான் வந்து டெவலப் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் வந்துட்டீங்க, ஓகே ஒருத்தர் வந்துட்டார் இன்னைக்கு கிளைண்ட்டு, இவரை வச்சு நம்ம எவ்வளோ லேக்ஸ் வாங்க முடியும்னு பிளான் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் தான் வேணுமா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அண்டர்லைங் ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து ஒரு டெக்னோ கமர்ஷியல் பர்சன். ஒரு பிஸ்னஸ் என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதோட பெயின் பாயிண்ட்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வேணும்னா அந்த இடத்துல சாஃப்ட்வேர் நான் கொடுப்பேன். நானே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், இங்கே வேண்டாம் இங்கேருந்து எடுங்க. நான் என்கிட்ட மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் ஸ்பெஷலாக இருக்கேன்னா நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்கள நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நம்ம வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர்ஸில். டீமை இந்த டீம் வேண்டாம், அதுக்கு போல இந்த டீம் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா சில பேருக்காக நானே டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களோட சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் ஸ்டில் வச்சிருக்கேன். என்னோட இன்ஃப்ராவில் அவங்களுக்குன்னு தனித்தனியாக டீம் செட் பண்ணி அந்த கம்ப்ளீட் சேல்ஸை நான் பார்த்துக்கிறேன். அவங்க எல்லாருமே அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் மட்டும் பார்த்துப்பாங்க. சேல்ஸை என்கிட்ட விட்டுருங்க, ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவைப்படுற சிஆர்எம், ஆட்டோமேஷன், டேஷ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்துடும். எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு இவ்வளோ லீட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ சேல் கன்வெர்ட் ஆயிருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் எனக்கும் இன்னொரு சிஇஓக்கும் இல்லை கான்வர்சேஷன். அப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, இப்போ பர்சனலாக தெரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க? நான் ஒரு 18 to 20 hours. அப்போ ஒரு 4 hours தான் ரெஸ்ட். வீட்டுக்கு போகிறதே அந்த 4 hours மட்டும்தான் இருக்கும். சூப்பர் சார். உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷனை பார்க்கும்போது ஐ திங்க் ஒரு நெக்ஸ்ட் 5 yearsல 10 yearsல உங்கள் கம்பெனி எப்படி இருக்கும்ன்றதை என்ன கம்பெனி எங்கே இருக்கோ இல்லையோ 10 hours நான் இப்படி தூங்காமல் இருந்தால் நான் எங்கே இருப்பேன்னு தான் எனக்கு ஐடியா இருக்காது. ஆக்சுவலாக அதுதான் இப்போ ட்ரூத். என்னன்னா நிறைய பிஸ்னஸ்க்காக நாங்கள் இது பண்ணிட்டோம், நிறைய எனர்ஜி அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லைன் லீடர்ஷிப்ஸை உருவாக்கிட்டு இருக்கேன், என்னோட க்ளோன்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்களோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கும் போது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரெவன்யூ லிங்க்டு மாடல் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை அவுட்கம் ட்ரிவன் மாடல் சூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, இப்போது ரெவன்யூ லிங்க்டு மாடல்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண டேலேருந்தே நம்ம ரெவன்யூ கொண்டு வர ட்ரை பண்ணணும். அவுட்கம் ட்ரிவன்னா எல்லா ரிசல்ட்ஸுமே வந்து டேஞ்சபிளாக இருக்காது, ரெவன்யூவாக இருக்காது, பட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். என்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு ஃபண்ட் இருக்குது, அவுட்கம் ட்ரிவனில் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குன்னா நான் ரெவன்யூ பற்றி யோசிக்க மாட்டேன். ஆக்சுவலாக ரெவன்யூ பற்றி யோசிக்க கூடாது. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும், அவுட்கம் ட்ரிவனை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணணும். இல்லை எனக்கு அடுத்த மந்த் அதுக்கு அடுத்த மந்த்துக்கே எனக்கு மணி வேணும் கண்டிப்பாக கம்பெனி ரன் பண்ணால் அப்போ ஹைப்ரிட்ல போயிடும். அடுத்த மந்த்துக்கும் அதுக்கு
அடுத்த மந்த்துக்கும் பிரேக் ஈவன் ஆகிறதுக்கான மணி மட்டும் உள்ளே வந்தால் போதும். மிச்ச டைம் மிச்ச எனர்ஜி ஃபுல்லாக நம்ம அவுட்கம் நம்மளோட கோர் ஆப்ரேஷன்ஸை எவ்வளோ தூரம் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு. தெருவுக்கு தெரு ஒரு 30-40 ஆண்டர்பிரனர் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ஆண்டர்பிரனர் சொல்றது கூட எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு டேர்ம் தான். ஏன்னா அந்த லெவலுக்கு நான் இன்னும் வரல. நான் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சிம்பிள் பர்சன் வேற. எல்லாருமே ஏதோ ஒரு ஐடியா எடுத்துக்கிறாங்க, அதை வச்சு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிடணும், அதை வச்சு நான் மில்லியன்ஸில் ஏர்ன் பண்ணி மேலே வந்துடணுன்ற ஒரு பிளான்ல தான் இருக்காங்க. பட் அவங்களோட ஐடியா வந்து எவ்வளோ தூரம் ரிஜிடா இருக்குன்னு அவங்க பிளான் கிடையாது. அதுதான் அவுட்கம் ட்ரிவன். அவங்களோட அவுட்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் பீப்புள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். பீப்புள் யூஸ் பண்ற வரைக்கும் அந்த கம்பெனி ஸ்டேபிளைஸ் ஆகணும்னா ரெவன்யூ வேணும். தாக்கு பிடிக்கிறதுக்கே அடுத்தடுத்த மந்த் நம்ம ரன் பண்றதுக்கே ஷோ ரன் பண்றதுக்கு ரெவன்யூ வேணும். ஸோ ஹைபிரிட் போறது தான் பெர்ஃபெக்டான. நெக்ஸ்ட் மந்த்துக்கான பிரேக் ஈவன், அதுக்கு அடுத்த மந்த்துக்கான பிரேக் ஈவன், நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மட்டுமே பிரேக் ஈவன் மட்டுமே பிளான் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணாலே எல்லா கம்பெனி நெக்ஸ்ட் 3rd இயர் வந்து பெரிய லெவல் சக்ஸஸ்ல இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டினும், ரியல் கிளைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ரியல் கிளைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி நாங்கள் டெய்லி ஒரு கிளைண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆக்சஸில் எடுத்துட்டா எங்ககிட்ட நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், சிங்கிள் மதர்ஸ், மேரேஜ் அண்ட் மெட்டர்னிட்டினால போன விமன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க நல்லா எப்பவுமே விமன் வந்து நல்லா படிப்பாங்க நம்மளை விட. ஆனால் அவங்களுக்கு வந்து எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மேரேஜ் ஆகிடும், குழந்தை பிறந்துடும், நம்மளோட ப்ரொடக்டிவான பீப்புள் அவங்க. பட் அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டியே சுத்தமாக இது பண்ணி ஐசோலேட் பண்ணி வச்சுருவாங்க. வரும்போது நம்ம கூட அவங்களால காம்பீட்டே பண்ண முடியாது. அவங்க ஸ்கூலில் இருக்கும்போது நம்மளால் அவங்க கூட காம்பீட்டே பண்ண முடியாது. இது வந்து அந்த ஜாபுக்கு போனோன்னே இந்த இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். நம்மளை விட டெடிகேட்டட், நம்மளாவது டீ குடிக்க போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ஏஞ்சி வெளியே போவோம். பட் அவங்க அப்படி போகவே மாட்டாங்க. அவங்க சிஸ்டம், அவங்க ஒர்க்கு அதுலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்தவங்க எத்தனையோ பேர் இப்போ 20 lakhs 25 lakhs Tier 1 Tier 2 விப்ரோ, TCS, HCL, E&Y அந்த கம்பெனிஸில் இருக்காங்க. நேம் டேரெக்டாக சொல்ல முடியாது. பட் 20 lakhs CTCன்றது நம்மளுக்குலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது 6 months 7 months என்னை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா 6 to 7 monthsல அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவாங்க. இதுவே VAxel எடுத்தீங்கன்னா, VAxelல கனெக்ட் ஆக்சல்னு ஒரு போர்டு வச்சிருக்கேன். கனெக்ட் ஆக்சல் வந்து என்ன மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ், சின்ன சாஃப்ட்வேர் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை சிங்கிள் பர்சனாக கம்பெனி ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு கிளைண்ட்ஸே இல்லைன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு வர கிளைண்ட்ஸ் பாதி பேர் நான் அவங்களுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருக்க டீமுக்கு என்ன வேணுமோ நான் அதை மட்டும் எடுத்துப்பேன். அவங்கள ஹோல்டு பண்ணி நான் பொறுமையாக பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்னா அவங்க என் கூட கொலாபரேட் பண்ண வச்சிருக்கோம். கொலாபரேட் பண்ணி நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஐராக்சல்னு ஒரு ஜாப் போர்டு தனியாக வச்சிருக்கேன், ஜாப் போர்ட்டல். நாக்ரி மாதிரி, லிங்க்டின் மாதிரி ஒர்க் ஆகும். பட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எனக்கு ஒரு மந்த்துக்கு MNCஸ்லேருந்து 300 ஓப்பனிங்ஸ் வருது. பட் ஆக்சஸில் நாங்கள் 25 to 30 people தான் என்ரோல் பண்ணுவோம். மிச்சம் இருக்க 270 260 ஓப்பனிங்ஸ்க்கு கம்பெனியும் பீப்புளை தேடுது, படித்த பீப்புளும் வெளியே இருக்காங்க. அதை நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துறது. யார் வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஏஜென்ட்டை போட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு கால் வந்துருச்சா, அவனுக்கு ஜாப் கிடைச்சிருச்சா, அதை ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணி தர அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். VAxelக்கு வந்தால் உங்கள் கம்பெனி வந்து ரெவன்யூ மேக் பண்ணுறதே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, என்டையராக உள்ளே போய் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ரூட் காஸ் கண்டுபிடிச்சி, தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ், தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கட் அவுட் பண்ணிட்டு, எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு என்டையர் சேல்ஸ் டீம், ரெவன்யூ டீம், ஆப்ரேஷன்ஸ் டீம் இதை எல்லாமே வைப் அவுட் பண்ணிட்டு புது டீம் வச்சு குரோத்தை கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ VAxelோட அப்ரோச்சில் கிளைண்ட் பெனிஃபிட்ஸ் கிளைண்ட் பெனிஃபிட்ஸ், VAxel வந்து ஒரு AI ட்ரிவன் சாஃப்ட்வேர் கம்பெனி. நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டம் டெய்லர் மேட் சாஃப்ட்வேரை நம்ம மேக் பண்ணி தருவோம். உங்கள் பிஸ்னஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகணும், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இப்போ டேலிக்கு ஒரு சாஃப்ட்வேர், CRMக்கு ஒரு சாஃப்ட்வேர், ஆப்ரேஷன்ஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர். ஆப்ரேஷன்ஸ்க்கு சில பேர் சாஃப்ட்வேர்ஸே வச்சிருக்க மாட்டாங்க. இது 3க்கு மட்டும் தான் வச்சிருக்கோம். பட் நாங்கள் கொடுக்குறது ஒரு டேரக்ட் ERP, அதுவும் AI இன்டெகிரேட்டட் ERP. சில பேருக்கு AI தேவைப்படாது, டேரக்ட் ஆட்டோமேஷன் மட்டும் இருந்தால் போதும். அந்த சாஃப்ட்வேர் உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் வேற எந்த அப்ளிகேஷனுக்கும் இங்கே நாங்கள் ஜம்ப் பண்ணவே வேண்டாம். டேட்டா லாஸ் இருக்காது, ஹியூமன் எரர்ஸ் இருக்காது, பெட்டிங் இருக்காது. ஒரே சிஸ்டம், ஒரே லாகின், ஒரே இடத்துல இது எல்லா ஒர்க்கும். இப்போ எனக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஸ்டார்ட் அப்பாக ஒருத்தங்க பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் டூயிங் எக்ஸ் ரெவன்யூன்னு, வேர் ஷுட் தே ஃபோக்கஸ்? சேல்ஸ்லையா, ப்ராடக்ட்லையா, ஆப்ரேஷன்ஸ்? அவங்க ஆல்ரெடி ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? எஸ். ஓகே, ரெவன்யூ மேக் பண்ணால் ஆப்வியஸாக ப்ராடக்ட். நீங்கள் ப்ராடக்டே இல்லாமல் சேல்ஸ் டீம், நல்ல சேல்ஸ் டீம் வச்சு இருந்து அவங்க என்ன சேல் பண்ணுவாங்க? ஓகே, ப்ராடக்ட் ப்ராப்பராக இருந்தால் சேல்ஸ் டீம் கொண்டு வந்துக்கலாம், இல்லை சேல்ஸ் ஏஜென்சியாக ஹையர் பண்ணிக்கலாம். அது பண்ணால் ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ராடக்ட் ப்ராப்பராக இல்லாமல் சேல் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஆகிடுச்சு, நல்லா இல்லை அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம டிஜிட்டலில் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்றது ரிவ்யூ ஈஸியாக வெளியே கிடச்சிடும் மார்க்கெட்டில். ப்ராடக்ட் நல்லா இல்லாமல் சூப்பர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு சேல்ஸ் பீப்புள் வச்சுருந்தா கூட ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா சேல்ஸ் நடக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துடும், நெக்ஸ்ட் மந்த்லாம் ரெக்கரிங்காக நடக்காது. சேல்ஸ் டீமுக்கே வந்து அந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல ஹோப் இருக்காது. இவன் ப்ராடக்டே ஒரு மொக்க ப்ராடக்ட், இதை எடுத்து நான் விற்று தரணுமான்ற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க ஆல்ரெடி ரெவன்யூ வச்சிருக்காங்கன்னா ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்.
இப்போ ஒரு கொஸ்டின் ஒரு ஃபவுண்டர் கேட்டுக்கணும், அண்ட் பிஃபோர் ஹையரிங் சேல்ஸ் டீம் வந்து ஒருத்தர் அவர் வந்து அவரை கேட்டுக்கணும் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக அந்த சேல்ஸ் பர்சன் வந்து இதில் ரெலவன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா இல்லையான்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த சேல்ஸ் பர்சனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அண்ட் தென் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி புரிஞ்சிடுச்சா போதும். அவருக்கு இது என்னோட டொமைனில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தேடுறதுலாம் வேஸ்ட். அது தேவையே இல்லை. சேல்ஸ் பீப்புளோட கேப்பபிலிட்டியே அவங்க எதை கொடுத்தாலும் சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எதை கொடுத்தாலும், இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கார் ஷோரூமில் இருக்காருன்னா நாளைக்கு அவர் எடுத்துகிட்டு போய் பைஜூஸில் போடுங்க, அந்த ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணும். அவரால் எல்லா ப்ராடக்ட்டையும் சேல் பண்ண முடியும். அப்போ அந்த பர்சனுக்கு நிஜமாவே சேல் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் அவங்க சேல் ப்ராப்பராக பண்ணணும். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த சின்ன பையனால நம்ம கம்பெனி எங்கேயோ எனர்ஜி லெவல். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம ப்ராடக்ட்டை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அது கரெக்டாக எடுத்துகிட்டு போய் யாருக்கு வேணுமோ அதுங்க கேட்டர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஓகே, இப்போ எனக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த ஒன் KPI மோஸ்ட் ஃபவுண்டர்ஸ் கம்ப்ளீட்லி இக்னோர்? ப்ரொடக்டிவிட்டி. KPIயில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ரொடக்டிவிட்டி. நம்ம பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இப்போ AI வந்ததுனால அவங்களுக்கு இருக்கிற 8 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் ஒர்க்கை 2 ஹவர்ஸில் பண்ண முடியும். அப்போ 8 ஹவர்ஸில் நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கை பண்ண முடியும்? ஸோ அரௌண்ட் 24 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கை 8 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம ஆண்டர்பிரனர்ஸ்க்கோ இல்லை நியூ ஃபவுண்டர்ஸ்க்கோ இது என்ன ஆக மாட்டேங்குது, அந்த AI வந்து இவங்க எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள பிளைண்ட் ஃபோல்டு பண்ணி வச்சுறாங்க. என் டீம்லேயே கூட 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை 2 மந்த்ஸில் நாங்கள் முடிச்சிடுவோம். அது 2 மந்த்ஸில் முடிக்க முடியுன்றது எனக்கு தெரிஞ்சாதான் நான் அந்த கம்பெனி ரன் பண்ண முடியும். அவன் 8 மந்த்ஸ் தான் ஆகும்னு சொல்லிட்டு அவன் 2 மந்த்ஸில் முடிச்சிட்டானா மிச்சம் இருக்க 6 மந்த்ஸ்ல நம்ம சும்மா தான் அவனுக்கு சேலரி போட்டிருப்போம், வேற ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டோம். அது மேபி அந்த கிளைண்டே வந்திருக்க மாட்டாங்க. இது இன்னொரு கம்பெனியில் 2 மந்த்ஸ்க்கு பண்ணி தரேன்னு கோட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏன் 8 மந்த்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. டீம் வந்து அவங்களுக்கு கொடுத்த டைமை எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்களா, அந்த 8 ஹவர்ஸ் மட்டுமே நம்மளுக்கு போதும். வி கேன் டூ ஒண்டர்ஸ், மிராக்கிளாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் இண்டிகேட்டர். 8 ஹவர்ஸ், அந்த 8 ஹவர்ஸும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா. இப்போ நீங்கள் வந்து ரெவென்யூ லீக்கேஜை ஒரு 30 டேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெவன்யூ லீக்கேஜ். இப்போது ரெவன்யூ லீக்கேஜ்னா ரெவன்யூ வராமல் இருக்கிற இடம். ஓகே, அப்போ ஆல்ரெடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு ரெவன்யூ வருது, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் ரெவன்யூ வரல, அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண சேல்ஸ் டீம் என்ன, இந்த ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண சேல்ஸ் டீம் என்ன, அந்த ப்ராடக்ட்டோட ஒர்த் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு 1 வீக் டைம் எடுத்துரும். எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுது, எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகலான்னு பார்ப்போம். சேல் ஆகாத ப்ராடக்ட் நிஜமாவே ஒர்த் இல்லையான்னு பார்ப்போம். ஒர்த் இல்லைன்னா அதை விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு அதிகமாக எனர்ஜியை போடுறதை விட நல்லா இது சேல் ஆகிட்டு இருக்கும், அதில் டீமை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி டீமை கரெக்டாக கொண்டு போய் அட்லாஸ்ட் கம்பெனிக்கு தேவை ரெவன்யூ தான். அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்லேருந்து தான் ரெவன்யூ வேணும், எனக்கு இந்த ப்ராடக்ட்ல தான் ரெவன்யூ வேணும் அவங்க கேட்க போகிறதே இல்லை. எனக்கு எப்படி ஒன்று என் கம்பெனி மேலே வந்தால் போதும். இப்போ டாட்டாவில் கர்வ் வந்துச்சு, கர்வ் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. இப்போ அடுத்து சியாரா வந்துச்சு. இப்போ எல்லாரும் கர்வ்னு ஒன்று மறந்துட்டாங்க. கர்வுக்கு முன்னாடி வந்த நெக்ஸான் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு, ஆரியர் நல்லா இருக்கு, இப்போ வந்து சியாராவும் நல்லா இருக்கு. சென்ட்ரா அந்த கர்வை மறந்துட்டோம். அப்போ டாட்டாக்கு என்ன தேவைன்னா, எனக்கு என்னோட கார்ஸ் விற்றா போதும், அது இந்த கார் தான் விற்கணும் இந்த கார் தான் விற்கணும் இல்லை, நான் மார்க்கெட் லீடர் ஆகணும், மெஜாரிட்டி ஆஃப் த கார் செக்மெண்ட்டை நான் ஹோல்டு பண்ணணும் தான் அவங்க நினைப்பாங்க. இப்போது ஒரு ஸ்கில் ஃபவுண்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணணும்? என்ன ஸ்கில்? டைம் மேனேஜ்மெண்ட். வெரி ட்ரூ. அதுதான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான். நம்ம எல்லாருமே பிஸியாக இருப்போம், பட் நம்ம யாருமே ப்ரொடக்டிவாக இருப்போமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடணும். அது என்னோட ஒரு கருத்துமே. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலி, ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்க முடியாது, பிஸ்னஸ்க்கும் டைம் கொடுக்க முடியாது. 2 பக்கமும் ஃப்ளா ஆகி 2 பக்கமும் டேமேஜ் ஆகிடும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்பவே சேலஞ்சிங்காக ஆகிடும். மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசாமல் ஜாபுக்கு போயிடுறது பெட்டர். அதுக்கப்புறம் பசங்களாம் கொஞ்சம் பெருசாகி அவங்க வந்து ஸ்கூல் ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது அதுக்கப்புறம் இவங்க திருப்பி பிஸ்னஸ்குள்ளே போகலாம். இந்த நியூலி மேரீடு இல்லை இப்போ தான் குழந்தை பிறக்குது, இந்த டைமுக்குள்ளலாம் வரக்கூடாது. 2வது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சுட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். எமோஷனல் டேமேஜ் ஆகிடும், பிஸ்னஸ்லையும் டேமேஜ் ஆகும், மணிலையும் டேமேஜ் ஆகும். இந்த பக்கம் டென்ஷன் ஆகி அந்த பக்கம் போய் கத்தின்னு இருக்கும், அந்த பக்கம் டென்ஷன் ஆனால் அது வந்து பிஸ்னஸில் காட்டுவோம். எமோஷன்ஸ் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னா இது நிறைய பேர் சொல்கிறது இல்லை, நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணி. இதில் என்ன இருக்குது, இது நான் வர எல்லாருக்குமே சொல்கிறது. இப்போது நிறைய பேர் வந்து நல்ல ஜாபில் இருப்பாங்க. இப்போ நான் வேலை வாங்கி கொடுத்தவங்க நல்ல ஜாபில் இருப்பாங்க. மேரேஜ் ஆகிடும், ப்ரோ மேரேஜ் ஆகிடுச்சு, அடுத்த வருஷம் ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி போவோம். அப்படியே தலைமலி அடிச்சு போ வேலையை போய் பாரு. ஏன்னா எல்லாருக்குமே இது கனவு, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க ஒரு ட்ரீம். பட் அதில் இருக்க நெகட்டிவ்ஸை யாருமே பார்க்க மாட்டுறாங்க.
நாளைக்கு இதெல்லாம் அடி வாங்குவோம், இதெல்லாம் அடி வாங்கினா நம்மளை யாரு காப்பாற்றுவாங்கன்ற ஒரு ஐடியாவே இருக்காது, பிளான் இருக்காது. அதில் தேவையில்லாம் மணி, டயர்டு, நேம் வேறு கெட்டு போயிடும். நம்ம ஜெயிச்சிட்டோன்னா ஊரில் இருக்க எவனும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு ஒத்துக்கவே மாட்டான். நம்ம தோத்துட்டோம்னா போஸ்டர் வச்சு தான் விட்டுவாங்க. சார் இப்போ எனக்கு ஒரு அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டொமைன் நாலேஜ் வெர்சஸ் எக்ஸிக்யூஷன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இம்பார்ட்டண்ட்டான டொமைன் நாலேஜ் வெர்சஸ் எக்ஸிக்யூஷன், இது ஒவ்வொருத்தர பிஸ்னஸும் ஒவ்வொருத்தரோட பொருத்தம். இப்போ எனக்கு வந்து என் டொமைன் நாலேஜ் வந்து ஆக்சஸ் டெக்னாலஜி, எட்டெக் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அண்ட் தென் விஎக்ஸ்எல் இதில் உருவாக்குற சாஃப்ட்வேர்ஸ். நான் பேசிக்லி வந்து ஒரு 8+ இயர்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண பர்சன். எனக்கு ரெண்டுக்கும் டொமைன் நாலேஜ் இருக்குது. எனக்கு யாருக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு தெரியும், எனக்கு என்ன அப்ளிகேஷன் இப்போ மார்க்கெட்டில் தேவைன்றதும் தெரியும். ஸோ டொமைன் நாலேஜ் இல்லாமல் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க. என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியும், என் பார்ட்னருக்கு எல்லாமே தெரியும், அவன் பார்த்துப்பான், நான் வெறும் மணியும் அவன் சொல்கிற வேலையை மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என் எனர்ஜியும் மணியும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த பிஸ்னஸ் உங்களதே இல்லை. நிறைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஆமாம், இல்லை இதெல்லாமே டே டு டே எவ்வளோ பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, எவ்வளோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஆகி இன்பிட்வீனில் நின்று இருக்குது. அந்த பிஸ்னஸ் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பீப்புள் இப்போ நான் ஆஃபீஸ் போனாலும் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அது கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸில் அடி வாங்கினவங்களா இருக்கட்டும், அவங்க சொல்கிற ஸ்டோரி எல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நம்புவோம். இப்போ நானுமே அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, பீப்புளை வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறதே பிரச்சனை. நானும் நிறைய ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மற்றவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைப்போம், அவங்களும் நம்மள மாதிரி ஒரு வேவ் லென்த்தில் இருப்பாங்கன்னு நினைப்போம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்களோட இன்னர் தாட்டில் என்ன இருக்கும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அடுத்த கொஸ்டின் என்னென்னா, உங்களோட ஒரு அட்வைஸ் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, யார் வந்து ஏ ட்ரிவன் ரோல்ஸில் வரவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ்? ஏ ட்ரிவன் ரூல்ஸில் வரவங்களுக்கு ஏஐன்னு பார்த்து எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஏஐ பற்றி தெரியாமல் அந்த ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏஐ வந்து ஈஸியாக இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 2000 சப்ஸ்கிரிப்ஷனில் ChatGPTயில் கொடுத்துட்றாங்க. பட் நம்ம உள்ளே போகிற டேட்டா எல்லாமே ஓப்பன். அந்த மாதிரி ஏஐ நம்மளுக்காக டெடிக்கேட்டடாக மாற்ற போகிறோன்னா மந்த்லி 5 to 10 lakhs நம்ம ஸ்பெண்டே பண்ணுவோம். அதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் த மணி சேலரி, ரெண்டை தவிர்த்து டெக்னாலஜிக்கு போடும். அது அன்வான்ட். ஸோ ஏஐ மட்டும் ப்ராப்பராக ட்ரஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போகாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் உங்களோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லீடர்ஷிப் ஜேர்னியில் என்ன சொல்வீங்க? லேர்னிங். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன டெக்னாலஜி, என்ன அப்ளிகேஷன், என்ன ஃப்ரேம் ஒர்க் உள்ளே வந்தாலும், அது என்ன நைட்டு என்ன டைம் ஆனாலும் வந்திருக்கிறத அப்டேட் பண்ணிட்டு தான் தூங்க போகிறதே வேலை. ஃபிட்னஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த ஹேபிட்ஸ், நல்ல ஹேபிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம லேர்ன் பண்ணலன்னா நம்மளுக்கு கீழே இருக்கவங்களோ இல்லை நம்மளோட காம்படிட்டரோ நம்மளை அவுட் ஸ்மார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கார்ப்பரேட்டில் இந்த ஒரு டேர்ம் அடிக்கடி கேட்டிருக்கேன், எம்ப்ளாயீஸ் எல்லாமே அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. பட் ஆண்டர்ப்ரனருக்கும் இல்லை, எம்ப்ளாயீஸ் ஆண்டர்ப்ரனர் இஸ் ஆல்சோ எம்ப்ளாயி, ஹை லெவல் எம்ப்ளாயி, அவ்வளோதான். இப்போ என்கிட்ட இருக்கவங்க நான் எம்ப்ளாயீஸ்னே சொல்ல மாட்டேன், என் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா நான் என் கூட இருக்க டீம் வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஏஜில் இருப்பேன். எனக்கு மேலே 35, 34 ஒர்க் பண்ணுறவங்க டீமில் இருக்காங்க, 28, 26, 24 ஒர்க் பண்ணுறவங்க டீமில் இருக்காங்க. நான் அவங்களோட மிங்கிளாகி ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். மார்க்கெட்டில் என்ன இருக்குன்றத அவங்க எனக்கு கொண்டு வந்து எனக்கு சில லேர்னிங் கொடுப்பாங்க. நான் ஏன் கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கணும்ல. ஒரு டீம் கிட்ட இருந்து மணியை நம்ம வாங்கிக்கிறோம், அவங்க எனர்ஜியை வாங்கிக்கிறோம். நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா திருப்பி ஸ்கில், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறோன்ற எமோஷன்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் நாளைக்கு அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுவாங்க. இப்போ இங்கே ஜாயின் பண்ணுற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண யாரும் அதே கம்பெனியில் லைஃப் லாங் இருக்க போகிறது இல்லை. அவங்க அடுத்த கம்பெனிக்கு போனால் இவன் விஆக்ஸ்லேருந்து வந்த எம்ப்ளாயி, இவன் ஆக்சஸ்லேருந்து வந்த கேண்டிடேட், அந்த நேம் டேக் அவங்க எப்போவுமே கேரி பண்ணிட்டு போவோம். ஒரு அடுத்த 3 வருஷத்தில் விஎக்ஸ்எல் நீங்கள் வந்து எங்கே பார்க்குறீங்க? அடுத்த 3 வருஷத்தில் விஎக்ஸ்எல் எங்கே பார்க்குறேன்? இன்றைக்கி ஏஐ என் கண்ணு முன்னாடி இருக்குது. இன்னும் 3 இயர்ஸில் குவாண்டம், சூப்பர், என்ன இன்டெலிஜென்ஸ் வரும்னு ஐடியாவே இல்லை எனக்கு. எப்போவுமே அந்த 3 இயர்ஸ் பிளான், 4 இயர்ஸ் பிளான், 5 இயர்ஸ் பிளான்லாம் ஒர்க் ஆகாது. இன்னும் 3 இயர்ஸில் நான் என்ன பண்ணியிருக்க முடியும்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு 200+ கம்பெனிஸை க்ரோ பண்ணி விட்டுட்டேன். இன்னும் 3 இயர்ஸில் இன்னொரு 300 to 400+ கம்பெனிஸை க்ரோ பண்ணி விட்டுருப்பேன். அவங்களோட சேர்ந்து தான் நான் க்ரோ ஆகுறேன். டு பி ஃப்ரேங்க், அவங்களுக்கு நான் என்ன ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறனோ அதுதான் எனக்குமே ஷேராக வருது. அப்போ மற்ற கம்பெனி நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன். ஸோ பேசிக்கலி இன்னொரு கம்பெனியை வளர ஒரு பர்சன் தான். ஐ திங்க் அதுதான் உங்களை ட்ரைவ் பண்ணது, உங்கள் எனர்ஜிக்கு அதுதான் இருக்கும். ஃபர்ஸ்டே சொன்னது தான், மற்றவங்களோட ஹாப்பினஸை பார்த்து தான் நான் ட்ரைவ் ஆகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு செல்ஃபாக என்ன ஹாப்பினஸ் இருக்க போது? ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒரு வீடு, ஒரு வீடியோ கேம், ஒரு ப்ளே ஸ்டேஷன், ஒரு காரு,
இதே மட்டும் பார்த்து பார்த்து போர் அடிச்சிடும்ல. நம்ம சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று திருப்பி கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி அது நல்லதை கான்ட்ரிபியூட் பண்ணால் நம்மளும் நல்லா இருக்கும், கெட்டதை கான்ட்ரிபியூட் பண்ணால் நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம். கர்மா கர்மா கர்மா. உங்களுக்கு இப்போ இந்த ஃபியூச்சர் இந்த ஏஐ வந்து பார்க்கும்போது பிஸ்னஸில் வாட் எக்ஸைட்ஸ் சேலஞ்சஸ், இந்த ஏஐனால வர அப்சைட்ஸ் அண்ட் டவுன் சைட்ஸ், ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை இந்த ஏஐ வந்து இன்னும் எவ்வளோ டேமேஜ் பண்ணுது, இல்லை எவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ண முடியும் அது இம்ப்ரவைஸ் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. இந்த சேலஞ்சஸ், இந்த கேப்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது என் கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டுரும். இப்போ ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்து அவங்க மாடல் சொல்லும்போது அதில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை விட அவங்க எங்கெங்கெல்லாம் கேப் விட்டுருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணிடுவேன். இந்த சேலஞ்சஸை அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ நான் வேறு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், வரவங்க வேறு பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ் பற்றி எனக்கு ஐடியாவே இருக்காது. பட் அந்த பிஸ்னஸ் எனக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸையே நல்லா எடுத்து பண்ணணுன்ற ஒரு சேலஞ்ச் தான் எனக்கு ரொம்ப என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக என்னால் சும்மா இருக்க முடியாது. வெல் செட். இப்போ லிசனர்ஸ்க்கு வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணணும், இல்லை உங்களை ரீச் அவுட் பண்ணணும், விஎக்ஸ்எலோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்படி உங்களை ரீச் அவுட் பண்ணணும்? என்னை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு மேனேஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வெப்சைட்ஸ் இருக்குது, லிங்க்டின்ல இருக்கேன். ரெண்டாவது ஆஃபீஸே டைடல் பார்க்கில் தான் இருக்குது. டைடல் பார்க்கில் வந்து ஆக்சஸ்ன்னு கேட்டாலும் சரி, விஎக்ஸ்எல்னு கேட்டாலும் சரி, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஓகே, ஸோ டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அப்போ நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் போடலாம். ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைனல் மெசேஜ் இப்போது ஃபவுண்டர்ஸ்க்கு, பிஸ்னஸ் லீடர்ஸ்க்கு அண்ட் ஹூவர் இஸ் வாட்சிங் திஸ் பாட்காஸ்ட், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லணும்? டீம் பீப்புள் தான் வந்து ஸ்ட்ரென்த். ஓகே, அண்ட் தென் அந்த டீம் ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இது ரெண்டுமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா growth இஸ் இன்னெவிட்டபிள். ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப், சூப்பராக சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஏன்னா ஆண்டர்பிரனர்ஸ் உள்ளே வரும்போது அவங்ககிட்ட நல்ல ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ நல்ல ஐடியா இருக்கும். பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு டீம் வேணும், ஒரு ப்ராப்பர் டீம் வேணும். அந்த ப்ராப்பர் டீம் ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் எவ்ரி இன்டர்வல் நீங்கள் ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இம்ப்ரவைஸ் பண்ணாலே நம்மளோட க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். சூப்பர் சார். நான் ஆக்சுவலாக உங்கள் இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஜஸ்ட் மேனேஜிங் ஒன் கம்பெனி, அதாவது நீங்கள் ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனராக மல்டிபிள் கம்பெனிஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க போது என்னடா லிஸ்ட்டு கொஸ்டின்ஸ் நிறைய போயிட்டே இருக்கேன்னு யோசித்தேன். பட் ஆனால் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் பாட்காஸ்ட் பண்ணதுலேயே நீங்கள் தான் இவ்வளோ ஷார்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே டக்குன்னு சரவடி மாதிரி ஆன்சர் பண்ணிட்டீங்க. பீப்புள் இப்போ நானுமே ஒரு பாட்காஸ்ட் லிசன் பண்ணால் எனக்குமே பொறுமை இருக்காது. ஓகே, இவர்கிட்ட என்னதான் சொல்ல போறாரு, அது கம்மியான டைம்ல நான் அப்சர்வ் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. கரெக்ட், நம்ம டைமை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். சூப்பர் சார். ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு உங்களோட ஸ்டோரி அண்ட் உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் அண்ட் உங்களோட டெக்னிக்ஸ், இது எல்லாமே ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங் திஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.